என் முன்னாடி போங்கப்பா. பேசுங்க பாருங்க, கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இன்னொரு எதனா அறிகுறி காமிக்கிறீங்களா? பாத்தியாப்பா? பார்த்தோம், முன்னாடியே கிராஸ் ஆச்சு. முன்னாடி கிராஸ்ல கிருஷ்ணா மரத்துக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன வேகமா போகுது பாரு. மறைஞ்சிருச்சு. இந்த மரத்துல மறைஞ்சிருச்சு பாரு. கிருஷ்ணா மரத்துக்கிட்ட பாருப்பா. பாரு மரத்துக்கிட்ட பாருங்க. தெரியுது மரத்துக்கிட்ட தெரியுது. மரத்துக்கிட்ட தெரியுது. தெரியுது. யாரு இது? கைஸ் உள்ள போகுது. கைஸ் பாருங்க, கண்ணாடி ஆடுது. தெரியுதா உங்களுக்கு? கைஸ் அங்க பாருங்க, பின்னாடி அங்க பாருங்கப்பா. பின்னாடி கை நீட்டுது. எங்க அப்பாட்ட என்ன நீ பேச விரும்புறியா? அளமா தான் இருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பிளட் வருமா? கன்ஃபார்மா கை டச் பண்ண எதனா பண்ணிடும். தயவு செஞ்சு போகாதீங்க, பின்னாடி வாங்க. சார் கண்ணாடி பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மனுஷன் கன்ஃபார்மா இதெல்லாமே இதாகி எங்கள் அப்பா கையில் இதாச்சு. எனக்கு தெரியும், அப்போவே கை கொடுக்க வந்த போது எனக்கு தெரியும் அந்த கண்ணாடி தள்ளி விட்டு ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அங்கே பாருப்பா, நான் சொன்னேன்ல. அங்கே பாரு. என்னப்பா அங்கே பாரு. உங்களுக்கு தெரியுதா? ஏன் கேமரா தெரியல? பாரு, நான் அங்கேருந்து போயிடுறோம். என்னப்பாச்சு உங்களுக்கு? அன்கான்சியஸா இருக்குப்பா. அன்கான்சியஸா இருக்கா? மயக்கம் வருதா? ஏதோ என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த சேர்ல ஆத்மா இருந்தா அந்த சேர்ல இருந்து வெளியே வரீங்களா? பாருங்க, ஒரு மூஞ்ச பாருங்க. தூரமா இருக்கு. உள்ள போகுது. சேர் மேல போகுதுப்பா. சேர் மேல போகுது. கைஸ் அங்க பாருங்க, மேல தூக்குது. கைஸ் அங்க பாருங்க, மேல போயிடுச்சு சேர். என்ன விடுப்பா. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஏதோ காலை பிடிச்சி வித்த மாதிரி இருக்கா? காலை பிடிச்சி என்னப்பா? வா எழுங்க. அங்க பார்த்தோம்ல ஆத்மா மாதிரி ஒன்று கருப்பா. ஆமா, அதேதான் அந்த மரத்துக்கிட்ட போச்சு. அங்கே இருக்கு. ரொம்ப கீழே போகுதுப்பா. கீழே போகுது. வந்து நிக்கவே கூடாது இனிமே. அங்க கொண்டு வருமா? அவ்வளவு தெரியல. என்ன பாச்சு? உங்க மேல பாருங்கப்பா. உங்க மேல பாருங்க. உங்க மேல பாருங்கப்பா. என்ன இது? உங்க பாருங்க, கண்ணாடியில பாருங்க. கண்ணாடியில் தெரியுதா? நம்ம பாருங்க, கண்ணாடி பாருங்க. டெட் சைலண்டில் இருக்குது. 1 மணி ஆகுது டைமு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ள கேக்குதா? கேட்குது. திருக்கை சொல்ல சவுண்ட் கேட்குது. திருப்பியும் நான் பார்க்குறேன். இப்போ போய் இருங்க மெதுவாக போங்க. கண்ணுக்கு தெரியாமல் யாருன்னா இருக்கீங்களா உள்ள? அந்த முன்னாடி வாங்க. யாருன்னா உள்ள இருக்கீங்களா? உள்ள யாரு இருக்கா? சவுண்ட் வருது. உள்ள யாருன்னா அந்த வெளியில் வாங்க. யாரா இருக்காங்களாப்பா? யாரு உள்ள? இல்லப்பா, யாருமே இல்லை. யாரு உள்ள? முன்னாடி ஏதோ நிக்குதுப்பா. எங்கப்பா? ஒண்ணுமே இல்லை. உங்க முன்னாடி ஏதோ நிக்குது. கருப்பா அந்த கண்ணாடியில் தெரியுது. அங்க பாருங்க, கண்ணாடியில பாருங்க. அந்த கண்ணாடியில் தெரியுது. நம்ம பாருங்க, கண்ணாடி பாருங்க. நீங்க பாத்தீங்களா? உங்க மேல விழுந்துச்சு. அது பின்னாடி போச்சு. கருப்பா உங்க பின்னாடி போச்சு. உங்களுக்கு என்ன தள்ள மாதிரி இருந்துச்சு? அது போட்டு அழுத்துச்சு. அடுத்து தான் இந்த பக்கம் போச்சு. கைஸ் நம்ம முடிச்சிருங்க. நாங்கள் வரும்போது இந்த ஃபோனில் கேப்சர் ஆகிருக்கு. காமி பார்க்கலாம். எங்கே காமிப்பா பார்க்கலாம். கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, காமி பார்க்கலாம். இங்கே பாருங்க, தெரியுதா? ஆமாம், உங்கள் பின்னாடி வருது. இங்கே பாருங்க. என்னது இது? இங்கே பின்னாடி வருது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க. தெரியுது. பார்த்தீங்களா? அது கருப்பு. இதுதான் உங்கள் பின்னாடி வந்துச்சு. அது எனக்கு ஆனால் தெரியவே இல்லை. ஏன் கண்ணாடியில் தெரிஞ்சு? கேமராவில் தெரியல, கண்ணாடியில் தெரிஞ்சு உங்க பின்னாடி வர்றது. ஆனால் எனக்கு தெரியவே இல்லை ஒன்றுமே. ஆடியன்ஸ்க்கே தெரியல, என்னால் பார்க்க முடியல. பின்னாடி கண்ணாடி தான் காமிச்சு கொடுத்தது பேய் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி அப்படி வந்து நிற்கிது. பார்த்தீங்கல்ல? நான் பார்த்தேன். ஃபோனில் பார்த்தீங்கல்ல? உயிரை போய் வந்துச்சு எனக்கு. கண்ணுக்கு தெரியாம யாருன்னா இருக்கீங்களா உள்ள? அந்த முன்னாடி வாங்க. யாருன்னா உள்ள இருக்கீங்களா? உள்ள யாரு இருக்கா? சவுண்ட் வருது. உள்ள யாருன்னா அந்த வெளியில் வாங்க. யாரா இருக்காங்களாப்பா? யாரு உள்ள?
இல்லப்பா, யாருமே இல்லை. யாரும் உள்ள? முன்னாடி ஏதோ நிக்குதுப்பா. எங்கப்பா? ஒண்ணுமே இல்ல. உங்க முன்னாடி ஏதோ நிக்குது கருப்பு, அந்த கண்ணாடியில் தெரியுது. அங்க பாருங்க, கண்ணாடியில பாருங்க. அந்த கண்ணாடியில் தெரியுது, அவங்க பாருங்க, கண்ணாடி பாருங்க. ஒரு கொண்டு வருமா? அவ்வளவு பேர் வருவோம் தெரியல. நான் தான் அப்படியே உங்களை நிக்க சொன்னேன். உங்களுக்கு தெரியலையா? முன்னாடி தெரியவே இல்லை. நீ சொல்லும் போது எனக்கு முன்னாடி என்னால என் கண்ணிலேயே பார்க்க முடியல. ஆனா வந்து கண்ணாடி இருந்து காமிச்சு கொடுத்தது பேய. எனக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு உங்க மேல வந்து ஏதோ ஒரு இது பாஸ் ஆச்சு இல்ல, அது உங்க மேல அப்படியே வந்து விழுந்தது. நான் பார்த்தேன், இது கேப்சர் ஆனிச்சது. அதான் போட்டுக்கிட்டேன். கைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் நினைக்கிறேன். கேமரால தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. ஆனா கண்ணாடி வந்து அந்த பேயை காமிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து எங்க அப்பா மேல அப்படியே போச்சு. நான் எல்லாமே இந்த கேமரால கேப்சர் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கற்பனை கேட்டதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் எங்க பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா அந்த கண்ணாடி வந்து காமிச்சு கொடுத்தது. இது வந்து ஒரு போர்ட்டலா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கண்ணாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்ல பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு பேய் வந்து இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அந்த கண்ணாடியில பார்த்தா கிளீனா கேப்சர் ஆச்சு. இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இந்த கண்ணாடியில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு கேக்குது? ஒட்டையுது, உடையிற மாதிரி கேக்குது. கண்ணாடி உடையுது, சவுண்ட் கேக்குது. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கீங்களா நீங்க? நைட் விஷன்ல பாருங்க, என்ன தெரியுதான்னு. இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கீங்களா நீங்க? தெரியல. கொடுங்க, நைட் விஷன் கொடுங்க ஒரு நிமிஷம். இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கீங்களா? என் கூட என்ன கம்யூனிகேட் பண்ற விரும்புறீங்களா நீங்க? அப்படிங்க உள்ளே எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி உடஞ்சிச்சு? டைட்டாக தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த கண்ணாடி சத்தம் இருந்துச்சு. இதுல இருந்தா அங்கே தான் ஒரே ஒரு கண்ணாடி இருக்கு. கீழே விழுந்துருச்சு. டச் பண்ண கீழே விழுந்துருச்சு. மேல வந்து கண்டிப்பா வெட்டிட்டு இருக்கும் கை கால்லாம். இப்பவே எனக்கு இதா இருக்கு. இப்போ சவுண்ட் வந்ததா இருக்குமா? இந்த கண்ணாடியை வச்சு எங்களை எதுனா என் மேல தள்ளி விட்டு கொலை பண்ண பாக்குறியா நீ? உனக்கு என்னதான் வேணும்? இதுக்குள்ள இருக்கியா? உங்களோட பெர்மிஷன் கேட்டு தான் நான் இங்க ஷூட் பண்ண வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? பக்கத்துல வாங்க. நீங்க என் கூட எதனா பேசணும் அப்படின்னா இந்த கண்ணாடி மூலியமா தயவு செஞ்சு பேசாதீங்க. கேட்டு மீட்டர் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். நீங்க இது மூலியமா எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. இந்த கண்ணாடி எங்க மேல தள்ளி விட்டது எங்க உயிர் எது எடுத்துடாதீங்க. எங்களால் உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது. இந்த கேட்டு மீட்டர் மூலியமா என்ன கம்யூனிகேட் பண்றீங்களா? கேட்டு மீட்டர் மூலியமா என்ன கம்யூனிகேட் பண்றீங்கன்னா சிக்னல் தர முடியுமா? பேசாம பாருங்க, தெரியுதா? அப்ப கேட்டு மீட்டர் மூலியமா கம்யூனிகேட் பண்றீங்களா நீங்க? அப்பா நீங்க கேளுங்க, நீங்க கொஸ்டின். எங்க அப்பாட்ட நீங்க தயவு செஞ்சு பேசலாம். நான் உங்க கூட பேச விரும்பல. நான் பேசினா நீங்க கோவப்படுறீங்க, கண்ணாடி என் மேல தள்ளி விடுறீங்க. எங்க அப்பா கிட்ட எதனா பேசுறீங்களா? சிக்னல் பயங்கரமா சிக்னல் வருது. நான் வெளியே போறேன். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாருன்னா இருந்தா நீங்க இந்த கண்ணாடி மூலியமா எதனா நீங்க பேச விரும்புனா நீங்க என்கிட்ட பேசலாம். பேசாம கண்ணாடி ஆடுது, தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்கிட்ட எதனா பேசணும்னா நீங்க பேசலாம். பின்னாடி உங்க பாருங்கப்பா, பின்னாடி கை நீட்டுது. எங்க அப்பாட்ட எதனா நீ பேச விரும்புறியா? என்கிட்ட எதனா பேசணும்னா கூட நீ பேச வேண்டாம். எங்க அப்பாட்ட எதனா பேச விரும்புனா அந்த கேட்டு மீட்டர் மூலியமா என்ன சிக்னல் கொடுக்குறியா? கேட்டு மீட்டர் இதாகுது. என் கூட என்ன பேசணுமாமா? கை கொடுக்குது, என் கூட என்ன பேசணுமாமா? பின்னாடி உங்க பாருங்கப்பா, பின்னாடி கை நீட்டுது. எங்க அப்பாட்ட எதனா நீ பேச விரும்புறியா? என்கிட்ட எதனா பேசணும்னா கூட நீ பேச வேண்டாம். எங்க அப்பாட்ட எதனா பேச விரும்புனா அந்த கேட்டு மீட்டர் மூலியமா என்ன சிக்னல் கொடுக்குறியா? கேட்டு மீட்டர் இதாகுது. என் கூட என்ன பேசணுமாமா? கிட்ட போகாதீங்க. உங்களை பார்த்தா கை காமிக்குது. கிட்ட போகாதீங்க. கன்ஃபார்மா கை டச் பண்ண எதனா பண்ணிடும். தயவு செஞ்சு போகாதீங்க. பின்னாடி வாங்க. சார் இந்த கண்ணாடி பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மனுஷன் கன்ஃபார்மா கண்ணாடி எடுத்து கீழே உடஞ்சிருச்சு. கண்ணாடி தள்ளி விட்டு எங்க அப்பா கொல்ல பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்ணாடி என் கை வேற விழுந்துச்சு. கை வெட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, கை கட்டி எப்படி கை சொல்ல
எப்படிப்பா அது? நான் தான் சொன்னேன்ல கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விழுந்துருச்சு கையில் கண்ணாடி, என்ன பண்ணுறது? கிட்ட போகாதீங்கன்னு சொன்னல, அது உங்களுக்கு ஏதோ பண்ணதான் பாக்குது. அது எவ்வளவு பெருசு கட்டை இருக்கு, ஆழமா கட்டை இருக்க மாதிரி இருக்கு. ஆழமா தான் இருக்கு. இல்லைன்னா எவ்வளோ பிளட் வருமா? கைஸ் இங்க இந்த கண்ணாடி இப்போ கீழே விழுந்து இதெல்லாமே இதாகி எங்கள் அப்பா கையில் இதாச்சு. எனக்கு தெரியும் அப்போவே கை கொடுக்க வந்த போது எனக்கு தெரியும் அந்த கண்ணாடி தள்ளி விட்டு ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கன்ஃபார்மாக எங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. கண்ணாடி பின்னாடி கை வந்தது. இதெல்லாம் கன்ஃபார்மாக வந்து ஆத்மாவால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பின்னாடிலாம் எதுவுமே இல்லை. நான் அப்பாவை கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கை கொடுக்க போனார். போன அடுத்த செகண்டு கை கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து அந்த கண்ணாடி மேலே தள்ளி விட்டது. இன்னும் கொஞ்சம் போய் தான் மேலே ஆயிருக்கும்ல. நான் அப்பவே சொன்னேன்ல, ஏதோ இது கையோட போச்சு. எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களோட நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பொருளை நாங்க எதுவுமே பண்ணலையே. உங்களையும் நாங்க எதுவுமே பண்ணலையே. எதுக்கு இப்படி அட்டாக் பண்றீங்க எங்களை? நான் எத்தனை வாட்டி சொன்னேன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, மைண்டை டைவர்ட் பண்ணுதுப்பா. டைவர்ட் பண்ணுதா? மைண்ட் அப்படியே டைவர்ட் பண்ணுதுப்பா. கிட்ட கூப்பிடுது வர சொல்லி. எல்லாம் நான் எதுக்காக போகிறேன்? நீங்கள் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கீங்க. அப்படிதான் ஒரு ஆத்மாலாம் உங்களை பண்ணும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் மைண்டே உங்ககிட்ட இல்லையா? கான்சியஸ் இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒன்றுமே ஞாபகமே இல்லை சுத்தமாக. எப்படி அது தோணுச்சு? பக்கத்தில் வர சொல்லிச்சா? மாமா கூப்பிடுது வர சொல்லி. இது வேற மாதிரி ஏதோ போகுது. இது எங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போயிடலாம் இங்கேருந்து. கையை ஓகே தானே உங்களுக்கு? கைஸ் ஆழமாக வெட்டி இருக்கு. நல்ல வெட்டி இருக்கு. நல்ல டெப்த்தாக போயிருக்கு அந்த கண்ணாடி. பாருங்க எவ்வளோ பிளட்டாக இருக்கு, பிளட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டில் வந்துக்கிட்டு இருப்பாரு இன்னும். கைஸ் இன்னுமே பிளட் நிற்கல. போயிடலாம் அது இங்கேருந்து. வேணாப்பா, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? ரத்த காவலாம் வாங்குது. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுல என்ன பண்ணுறது? பண்ணி தான் ஆகணும். மைண்ட் எனக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ண மைண்டு தான் இல்லை. இப்போ சரியாக போச்சு. அந்த டைமில் தான் கைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்கோம், எங்களை அட்டாக் பண்ணியிருக்கு, நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அட்டாக் பண்ணதோட அது கன்ஃபார்மாக அட்டாக் பண்ணுறது. அட்டாக்னா இப்போ நார்மலாக வந்து வேறு எதுனா மாதிரி அட்டாக் பண்ணும். இது ரத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கண்ணாடியோட அடுத்த செகண்ட் அவர் கை வெட்டியிருக்கு. நான் அப்போவே சொன்னேன் அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் கான்சியஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஏதோ கண்ட்ரோல் பண்ணி அது பக்கத்தில் வர வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கண்ணாடி பக்கத்தில் நான் போவேனான்னு சொன்னேன். அவர் நான் சொல்ல எதுவுமே பேசாமல் அந்த கண்ணாடிகிட்ட போய் கை கொடுத்தாரு. கை கொடுத்த அடுத்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் அந்த கண்ணாடி வந்து அவர் மேலே விழுந்தது. நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னப்பா கொஞ்சம் நவரம் வந்தோன்னா காலில் தான் வெட்டியிருக்கும். ஜஸ்ட் மிஸ். விரலோட போயிருக்கு உங்களுக்கு. இப்போ போச்சு. தூரமாக நவந்ததுனால பரவாயில்ல, விரல் போடுச்சு. எல்லாம் காலில் தான் வெட்டியிருக்கோம். இங்கிட்டு போயிருக்கவே முடியாது. யாரு? வெளியே தான் கேட்குற மாதிரி சவுண்டு. வெளியே தானே? வெளியே தான் சவுண்டு கேட்குது, உள்ளே இல்லை. மரத்தில் யாரும் இருக்காங்களா? கேட்குது, சவுண்ட் கேட்குது. இது கன்ஃபார்மாக மனுஷன் தான். மனுஷன் இல்லை, கன்ஃபார்மாக இது மனுஷன்லாம் இல்லை. மனுஷன் எப்படி கண்ணாடிக்கு பின்னாடி வரணும்? நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லையே. உங்களை எப்படி அங்கே தள்ளிட்டு வந்தது பார்த்தீங்களா? கண்ணாடிக்குள்ளே இருந்து வந்தது. எனக்கு தெரியுது உங்கள் முதுகு பின்னாடி போகிறது. உங்கள் முதுகு பின்னாடி தான் அந்த பேய் இருக்கு. உங்களுக்கு எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது, கண்ணாடியில தெரியுது. எனக்கு தெரியும், கண்ணாடியில பேய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியல. உங்க முதுகு பின்னாடி அப்படியே நீங்க நடக்கிறீங்க, உங்க பின்னாடி வருது. ஆனா என் கண்ணால பார்க்க முடியல, கண்ணாடியில இதை பார்த்தா தெரியுது. எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியல. என்னப்பா போகலாமாப்பா இங்கேருந்து? இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்பா, பார்க்கலாம். வந்துட்டு போயிட்டா எப்படி? வெளியே சத்தம். போகிறீங்க இருங்க. சத்தம் கேட்குதுப்பா. கேட்குதா? கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேட்குது. டார்ச் கொடுங்க.
பேசுங்க, யாரும் நடக்கிற மாதிரி இருக்குது. கைஸ் கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். வாங்க வெளியே வாங்க, வெளியே வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க. சவுண்டு திருப்பியும் கண்ணாடி தான். கைஸ் திருப்பியும் கண்ணாடி தான் வருது. நம்ம ரத்தத்தை அப்படியே விட்டு வருமே. அது என்ன பண்ண முடியும்? அங்கே போனோம்னா மறுபடியும் எதனா பிரச்சனை ஆயிடும். ரத்தம் இப்படிலாம் விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம். இங்கே வேண்டாம், இங்கே வேண்டாம். சவுண்ட் கேட்டது. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தொல்லையும் இல்லை. மரம் அடுத்து பாரு. இல்லை பட்டு பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். எங்களால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. நான் உங்கள் கூட தான் பேச வந்திருக்கேன். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு, இந்த மாதிரி எங்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு எங்கிட்ட பேச வரலாம். எங்க கூட பேச வரலாம். நீங்கள் என் பின்னாடி வராதுங்க, முன்னாடி போங்க. பின்னாடி வராதான் உங்களை அட்டாக் பண்ணுது. முன்னாடி போங்க. நைட் விஷன் அப்படியே பார்த்துட்டே போங்க, இல்லைனா கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என் பின்னாடி சவுண்டு வருது. சவுண்டு கூட வாங்க. நிற்கிற மாதிரி தெரியலங்க. உங்கள் கண்ணுக்கு மட்டுமா தெரியுது? எங்க அந்த இடத்துல அந்த மண்ணு மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் என்ன மாதிரி இருந்தது. உங்கள் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? மரத்துக்கிட்ட சவுண்டு. உங்கள் பேர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப உள்ள யாருன்னா இருக்கீங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் கண்ணாடி. என்னது இது? இங்கே கண்ணாடி ஃபிக்ஸுக்கான இடமே இல்லையே. இங்கே எது கண்ணாடி வந்திருக்கு தெரியலையே. இன்னும் ஒன்றுமே புரியல. இங்கே கண்ணாடி வச்சிருந்த மாதிரி வச்சதுங்க அறிகுறியும் இல்லை. இந்த ரூமில் சம்மந்தமே இல்லாமல் கண்ணாடி வந்திருக்கு. இப்போ தான் உள்ளே போயிட்டு வந்தோம். திருப்பி எப்படி சவுண்டு வருது? கண்ணாடி சவுண்டு பின்னாடி வந்து அடிச்ச மாதிரி இருந்தது. உங்கள் பின்னாடி வந்ததா? ஆமாம், என் பின்னாடி இருந்து இப்படி போன மாதிரி இருந்தது. சரி வாங்க, நீங்கள் இங்கே பார்த்தீங்களா? இங்கே தான் என்ன மாதிரி இருந்தது. யாருன்னா அந்த வெளியே வாங்க. ஒன்றும் இல்லையே. காடு மாதிரி இருக்கு. காடு மாதிரி தான் இருக்கு. இங்கேயா? இங்கே தான் என்ன மாதிரி இருந்தது. இந்த இடத்துல சவுண்டு உள்ள சவுண்டு கேட்குது. சவுண்டு உள்ள கேட்குது. கைஸ் உள்ள சவுண்ட் கேட்குது. போலாமா? உள்ள போகலாமா? இது போகலாம். இந்த பக்கம் வேணாம். உள்ளே போகலாமா? அது நான் போகலாம். வா போய் பார்க்கலாம். போகலாமா? இல்லை போனால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமா? அது என்ன தான் பார்க்கலாம். வாப்பா. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? உள்ளே யாரும் இருந்தால் தான் சவுண்டு வரும். குருவி சவுண்டு போடுது பாருங்க. போடுது. ரைஸ் உங்களுக்கு கேட்குதா? ஒரு குருவி சவுண்ட் போடுது.
அது குருவியா என்னன்னு தெரியல. நைட்டில் அந்த சவுண்ட் வரும். யாருன்னா ஆள் இருந்தாவோ எதுனா ஒரு அமானுஷம் உள்ளே இருந்தாவோ அந்த குருவி சவுண்ட் போடும். இல்லை அங்கே எதுனா மூவ் ஆச்சுன்னா அந்த குருவி சவுண்ட் போடும். கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? கேட்குது நல்லா கேட்குதுப்பா. இந்த ஆள்காட்டி குருவின்னு சொல்லுவாங்கல்ல. அதே தான் கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக. எனக்கு அந்த வேர்ட்ஸ் வரல, அந்த நேம் எனக்கு வாயில் வரல. கரெக்டாக சொல்லிட்டீங்க. இங்கே ஒரு கிளை ஆடுது. வாங்க போகிறோம். நான் உள்ளே போகிறோம். உள்ளே சவுண்டு வருது, அந்த காட்டு உள்ள சவுண்டு வருது. அங்கே பாருப்பா நான் சொன்னேன்ல, அங்கே பாரு. என்னப்பா அங்கே பாரு. உங்களுக்கு தெரியுதா? ஏன் கேமரா தெரியல? பாரு காட்டுக்குள்ள முன்னாடி பாருங்க. கீழே போகுது. உங்களுக்கு தெரியுதா? ஏன் கேமரா தெரியல? நைட் விஷன் தெரியுதா பாருங்க. வெளியே வாங்க. அங்கே யாரோ இப்போ கீழே உட்காந்தீங்க. வெளியே வந்துருங்க தயவு செஞ்சு. வெளியே வாங்க. காணும் சவுண்ட் வருது. உள்ள சவுண்ட் வருது. இதுக்கு பின்னாடி இடியுது. எப்படி நிலா இவ்வளோ க்ளீனாக இருக்கு? எப்படி இடியுது? சவுண்ட் வருது. இப்போ யாரோ இருந்தீங்க. யாரு? இப்போ நீங்கள் தான் எங்கள் மேலே கண்ணாடி தள்ளி விட்டு கொல்ல பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பார்க்கும்போது நேரம் நின்றுட்டு இருந்தது இந்த இடத்துல. நான் பார்க்கல, அப்படியே கீழே இறங்கிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். எங்கள் அப்பா சொன்னார் இந்த இடத்துல. நான் வந்து மெயின் கேமராவில் பார்த்தேன், ஆனால் எதுவுமே இல்லை. இப்போ சொல்லும் போது என் கேமரா கூட நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன். அப்படியே உட்காந்து அடுத்த செகண்டே நான் கேமரா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஊரும் நின்றுட்டு இருந்தது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? வரும்போது தெரிஞ்சுதுப்பா. நைட் விஷன் இல்லையா? நைட் விஷன் இல்லை, தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். சவுண்ட் நான் சொன்னேங்க பாருங்க மேலே. கைஸ் தெரியுதா உங்களுக்கு? சவுண்ட் வந்துட்டே இருக்கு. உள்ளே போகலாமாப்பா? போகலாமாப்பா? போகலாமா? பார்க்கலாம். அது இன்னும் உள்ளே தான் போயிருக்கும். உங்களுக்கு கை ஓகே தானே? விரல் கை ஓகே. போகலாம். கைஸ் நாங்கள் உள்ளே போகிறோம். கைஸ் உள்ளே போகிறோம். அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டேன், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ட்ரன்ஸ். இது காடு. இதில் எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது? எங்கன்னே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வழி மாதிரி எது உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது பாரு, வழி மாதிரி தெரியுது. வழியே இல்லை காட்டுக்கு. நம்ம தான் வந்திருக்கோம். இதான் உள்ளே போகிற வழி மாதிரி தெரியுது. இதிலே போகலாம். என் பின்னாடி வாங்க. பார்த்து வாங்க கொஞ்சம் கீழே. நீங்கள் நைட் விஷன் மட்டும் வச்சுருங்க. டார்ச் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி வாங்க. கீழே பார்த்து வாங்க தயவு செஞ்சு. இதுக்குள்ளே தான் சவுண்ட் வந்தது. லிட்டரலாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது எப்படி போனால் எப்படி வெளியே வர்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ரொம்பலாம் போகக்கூடாதுப்பா. வர்றதுக்கு வழி தெரியாது, மாட்டி போகணும். எங்கள் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வாங்க. உங்கள்கிட்ட ஒரு 4-5 கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்டு நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கு. காடு அப்படி தான் இருக்கும். யாரும் ஓடுன மாதிரி இல்லை. ஆமாம், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பின்னாடி. வேறு நடக்கிற மாதிரி இருக்குது. அமானிஸ் சவுண்டு மாதிரி இருக்குது. காடு உள்ளே போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம திருப்பி வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. எங்கள் முன்னாடி வரலாம். எங்களால் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. எங்கிட்ட எதனா பேசணும்னா வந்து பேசுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே மறைஞ்சது எங்கே? இங்கே தானே வந்திருக்கணும். காட்டுக்குள்ளே தானே போச்சு. போயிருந்தாமா? சிங்கிள் ஷாட்டில் வந்த எந்த கட்சினும் இல்லையே. எங்கே அது போயிருக்கோம்? நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட் விஷனில். அப்பா அப்படியே தான் நைட் விஷனை தூக்கிட்டு வந்தார். அந்த சீனில் கட்டு எதுவுமே இல்லை. அப்படியே தான் வந்தோம். உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருந்தது. அப்படியே அது கீழே உட்காந்துச்சு. அது மண்ணுக்குள்ளே போச்சா, அது எங்கே காட்டுக்குள்ளே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அது சைலண்டாக அந்த அட்டாக் பண்ணியிருப்போது நம்மள தெரியல. வாங்க, கம்மன்னு இருக்கு. கீழே பார்த்துவாங்க. இது காடு, எது வேணா இருக்கலாம் கீழே. சொல்ல போயிட்டே இருக்கு போக போக. இடத்துல சவுண்டு.
மரம் நர 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 நரனா ஒரு சவுண்ட் இல்லை? ஆமாம். எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியலையப்பா அது. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்க, எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு அந்த ஃபாரஸ்ட்டு. ஒரே மாதிரி இருக்கு. எண்டே தெரியல. எப்படி வெளியே வரப்போகிறோம் நீங்கள் எந்த பக்கம் உள்ள நுழைஞ்சுன்னு தெரியல. கைஸ் உங்க பாருங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு 360 டிகிரியில். இங்கே பாருங்க, எங்கே வெளியே வரோம் எங்கே போகிறோன்னே தெரியல. தெரியுதா? உங்களுக்கு எதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? நீங்க இறந்து போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஏன் இங்க இருக்கீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு எதனா மெமரிஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லைப்பா. கைஸ் எந்த சவுண்டுமே இல்லை. எதுவுமே இல்லைப்பா. சவுண்டு இல்லைன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் சவுண்டு வருது. இவ்வளோ நிலா வெளிச்சு பார்த்துக்கிட்டு இவ்வளோ இதாக இருக்குது. பாருங்க, தெரியுது உங்களுக்கு? மேலே மரம் அடிச்சு இந்த இடத்துல ஆடிட்டு இருக்கு, தெரியுது உங்களுக்கு? விக்கி அந்த மரத்துக்கிட்ட பாருப்பா. நான் பாரு, மரத்துக்கிட்ட பாருங்க. தெரியுது தெரியுது, மரத்துக்கிட்ட தெரியுது, மரத்துக்கிட்ட தெரியுது. தெரியுது. யார் இது? உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது. அந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். வெளியே வாங்க. எப்படி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க முடியும்? சின்ன மரம் தானே அது. எப்படி அவ்வளோ பெரிய உடம்பு மறைக்க முடியும்? அங்கே நிற்கவே முடியாது. ப்ளீஸ், அந்த மரத்துக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன வேகமா போகுது பாரு. மறைஞ்சிருச்சு. இந்த மரத்தில் மறைஞ்சிருச்சு பாரு. ப்ளீஸ், பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யாரு? இப்போ அங்கே யாரோ போனீங்க. வெளியே வாங்க தயவு செஞ்சு. எப்படிப்பா அது? என்னப்பா காணோம்? எப்படி அது? இங்கிருந்து தானே போச்சு. இந்த மரத்துக்கிட்ட இருந்து போச்சு. இங்கிருந்து அந்த மரத்துக்கிட்ட போச்சு. மரத்துக்குள்ள போச்சா? எப்படி அது? இதுக்குள்ளதான்பா போச்சு. இதுக்குள்ளதான் போச்சு. எப்படி அது? ஒரே செகண்ட்ல என்ன லைட் மாதிரி போகுது. மரமும் சின்ன மரம் தான். எப்படி இல்லை மரம்? ஒண்ணுமே புரியலப்பா. நான் தான் சொன்னேன்ல அப்பவே, நம்ம பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த ஆத்மா தான் இது. எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறையும் ஒரு செகண்ட்ல? அதுதான் ஆத்மா தான்பா. இந்த மனுஷன் அது மெதுவாக நடந்து போய் மறையறதுக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்துருக்கோம் காட்டில் இந்த மாதிரி மறையிறது. எவ்வளோ சீக்கிரம் ஒரு 3 செகண்ட்ல இப்படின்றதுக்குள்ள போச்சு. நாங்கள் சொன்னேன்ல அந்த கதவு கிட்ட இப்படி டக்குன்னு போச்சு. நீங்கள் பார்க்கல தெரியுமா? அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உள்ள மரத்துக்குள்ள அந்த கதவு கிட்ட ஆவி மாதிரி போச்சு. எந்த பக்கம்? இங்கிருந்து இதுக்குள்ள இருந்து இப்போ ஒரு ஆவி மாதிரி போச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு செகண்ட் இது வரைக்கும் நம்ம கருப்பதான் உருவம் பார்த்துருப்போம். ஆவி மாதிரி இப்படின்றதுக்குள்ள போச்சு. இதுக்குள்ள போச்சு. ஆனா இந்த பக்கம் எதுவுமே வரல. எப்படி பாது? எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும்? நம்மளை சுத்தி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா எவ்வளவு செகண்ட்ல அது தெரியுது. நம்ம சுத்தி ஏதோ ஒரு ஆத்மா சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் ஃபாலோ பண்ணுது, இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுது. இதெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு 2 செகண்ட்ல ஒரு இது போனது நீங்க பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு சீக்கிரம் போச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பாக்குறது. பின்னாடி வாங்க. உங்களை தான் அட்டாக் பண்ணுவோம். பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. ரைஸ், நாங்கள் வெளியே போகிறோம். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எங்கே இருக்குது, எந்த மரத்துக்கு போகுது அப்படின்னே சொல்லிட்டு தெரில. இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்கீங்க? இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிடலாம்பா. வேணா விக்கே நீங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு வந்து திருப்பி இப்போ கிளம்பலாம். எப்படி? போதும் இல்லங்க, நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோமா? உள்ள வந்தது பார்த்துட்டு போயிடலாம் வாங்க ஒரு வாட்டி. என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள வந்தது உயிர் போய் வந்துடுச்சு. இப்போ
கைஸ் இது டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே போக போக அவ்வளோ டென்ஸ் ஆகுது ட்ரீஸ்லாம். உள்ளே போகிறதுக்கே உள்ள வேண்டாம், திரும்பி வர முடியாத அப்புறம். என்ன ஏதோ காலை பிடிச்சி வித்த மாதிரி இருக்கா? காலை பிடிச்சி என்னப்பா? வா எழுங்க, ஃபர்ஸ்ட் மேலே எழுங்க, போய் பின்னாடி வர சொல்லுங்க, முன்னாடி ஃபர்ஸ்ட் வாங்க. எழுங்க எழுங்க எழுங்க, தயவு செஞ்சு எழுங்க. காலை பிடிச்சி இருக்குதா? ஆமாம், நான் நின்றுந்தேன்ல. ஏதோ காலை பிடிச்சி அப்படியே இழுத்துருச்சு கீழே. என் முன்னாடி வாங்க, தயவு செஞ்சு என் முன்னாடி போங்க. இதுக்கு மேலே என் பின்னாடி வராதீங்க. இங்கே யாருன்னா இருக்கீங்களா? இங்கே யாருன்னா இருக்கீங்களா? இது இருக்குப்பா. என்ன காலை பிடிச்சிருந்தது உங்களை? தெரியல, இந்த காலு லெஃப்டில் பாரு. கைஸ் எங்களை சுற்றி கன்ஃபார்மாக இங்கே ஏதோ இருக்குது. கன்ஃபார்மாக இங்கே ஏதோ இருக்குது. என்னென்ன யாருன்னா இருக்கீங்களா இங்கே? தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. இப்படி எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. இப்போ எங்கள் அப்பா காலை பிடிச்சி இழுத்தீங்களா யாரோ? தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. நடக்கவே முடியல பாரு, நிற்க முடியல. என் முன்னாடி வாங்க, என் பின்னாடி போகாதீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. என் முன்னாடி போங்கப்பா. என் முன்னாடி வாங்க, என் பின்னாடி போகாதீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. என் முன்னாடி போங்கப்பா. என்னப்பா இது? பாத்தியாப்பா? பார்த்தா உங்க முன்னாடியே கிராஸ் ஆச்சு. இப்படியே முன்னாடி கிராஸ்ல பாருங்க, உங்க மேல கருப்பா இருக்கு பாருங்க. உங்க மேலாம் உங்களை டச் பண்ணிட்டு போச்சு அது. ஒண்ணுமே புரியல. எழுங்க. முன்னாடி ஒரு மாதிரி போச்சு எனக்கு. இல்ல பின்னாடி வந்ததான் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போக வச்சா உங்களை முன்னாடியே போய் அட்டாக் பண்ணுது. என்னாச்சு? அழிச்சுச்சு கண்ணுக்கு. எப்படி அது? நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்தம்பா, பார்த்துட்டு தான் நான் பயந்து ஓடிட்டேன். நீ கவர் பண்ணிருக்கே இல்லையா? கவர் பண்ண. உங்களை இப்பதான் உங்களை பின்னாடி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக சொன்னா உங்க முன்னாடியே போச்சு. என்ன இப்படி இருக்கு? சரி வேணாம், வாங்க போக வேண்டாம். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. நீ பார்த்துருக்கியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பில்ல நிறைய. என் முன்னாடி இப்படிலாம் வந்ததே இல்லை. தூரமான பேய் பார்த்துருக்கேன், பக்கத்தில் இப்படி கிராஸ் ஆகி நான் பார்த்ததே இல்லை. நான் இப்போதான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் மேலே உரசுற மாதிரி. வெளியே போயிடலாமா? கன்ஃபார்மாக இங்கே வந்து இங்கே எப்படி வெளியே போகிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நிற்க முடியாதுப்பா, இங்கெல்லாம் போயிடலாம். கைஸ் நாங்கள் வெளியே போகிறோம். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. நானும் பார்த்ததில்லை, எங்கள் அப்பாவும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு உருவம் எங்கள் அப்பா முன்னாடி கிராஸ் ஆச்சு. நானே பரவாயில்ல பின்னாடி இருந்தேன். எங்கள் அப்பா எப்படி தான் அந்த மினிட்டை கிராஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. எங்கள் அப்பா இன்னும் ஸ்டன்னில் தான் இருக்காரு. அப்படியே எப்படி அது லைஃப்பில் பார்க்காது பார்க்குறப்போ. பாப்பா வந்து போயிடலாம். வேண்டாம், போயிடலாம், போயிடலாம் வாப்பா. வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம். எப்படிப்பா இங்கே வெளியே போகிறது? எனக்கு வழியே தெரியல. போ பார்க்கலாம். டார்ச் எடு, டார்ச் எடு. டார்ச் எங்க? இங்கே எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து வாங்க. இந்த பக்கம், அந்த பக்கம். இப்படியோ 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 வா. இப்படி கொஞ்சம் கேப் இருக்கு, போயிடலாம் அதில். இங்கே இப்படி தான் வழி போகிற மாதிரி இருக்கு. வாங்க போ. இங்கே பாரு, என் முன்னாடி வாங்க. முன்னாடி எப்படி போனாலும் அட்டாக் பண்ணுது. வேலை ஆரம்பிச்சிருச்சு. வா போலாம். உங்கள் லைட் உங்கள் மேலே படுற மாதிரி போங்க, படுற மாதிரியே போங்க. போங்க போங்க போங்க. லைட் இல்லாத இடத்துல தான் அட்டாக் பண்ணுது. போங்க, பார்த்து போங்க, கீழே பார்த்து போங்க. போங்க வந்துரு வந்துரு வந்துரு. போங்க போங்க வந்துரு. சீக்கிரமாக போங்க, சீக்கிரமா வந்துரு. நிற்கவே கூடாது இனிமே. அங்கே வழி இல்லை, வழி இல்லை. இப்படி பேசுங்க. பின்னாடி தான் ஃபாலோ பண்ணுறது கன்ஃபார்மாக தெரியுது. பார்த்து போங்க. இப்படி வழி. போங்க போங்க போங்க. வந்துரு 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 வந்துரு. பாம்பு இருக்க போது பார்த்து 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 வா. உயிர் போய் கொஞ்ச நேரத்தில் உயிர் பயத்தை காமிச்சிருச்சு இந்த காடு. கைஸ் இதுக்குள்ளே கன்ஃபார்மாக ஏதோ இருக்குது. இது வரைக்கும் நடக்காத பார்க்காதெல்லாம் நடந்திருக்கீங்க. வாப்பா போலாம்.
சொல்லுன்னு சவுண்டு வருது, கேட்குதா? கேட்குதாப்பா உங்களுக்கு சவுண்டு? இது வந்துக்கிட்டே தான் இருக்கு. போகலாம் வான்றேன்ல. இன்னும் பயத்தில் நீங்கள் போகலையா? வேணாம் வா போகலாம். போகலாம் வா. பேசுங்க, கிளம்பலாமா? இல்லை இன்னும் இந்த ஹட்டு மாதிரிலாம் இருக்கே, நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணலையே. இதெல்லாம் இன்றைக்கி வேண்டாப்பா, போகலாம். ஆகாது போ. அதில் இன்னும் எவ்வளோ அமானுஷம் இதோ. ரைஸ் இந்த ரெசார்ட் வந்து இன்னும் முடியல, அது வரைக்கும் போதும். அதுக்கு மேலே தான் அந்த ஹட்லாம் இருக்குது. அந்த ஹட்டில் தான் வந்து இறந்துலாம் போயிருக்காங்க. நான் சொன்னது அதான் ஜக்கூசிலேருந்து அந்த பாத்டப்லேருந்து அந்த இறந்து போனாங்க, ட்ரௌனாக இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல ஒரு லேடி. அது வந்து அந்த ஹட்டு வந்து அங்கே இருக்குது. என்னால் பேசக்கூட முடியல. இன்னும் அங்கே தான் இருக்குது. இன்னும் நாங்கள் போகவே ஆரம்பிக்கல. வாங்க கிளம்பலாம் வாங்க. இங்கே அங்கே பாருப்பா, சேர் எது நிற்கிது அங்கே பாரு. என்னது நைட் விஷனில் தெரியுதா? தெரியுதுப்பா. என்ன நிற்குது அங்கே பார்த்தோம்ல ஆத்மா மாதிரி ஒன்று கருப்பா. ஆமாம் அதே தான் அந்த மரத்துக்கிட்ட போயிடுச்சு. அதே தான் அப்படி அங்கேயே இருக்கு. ரொம்ப கீழே போகுதுப்பா. பாரு கீழே போகுது. கவர் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன் போ. கீழே போயிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. நாங்கள் இப்போ உங்களை நாங்கள் பார்த்துட்டோம். இங்கே சத்தம் வருது. டார்ச் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. இங்கே பாருங்க. இங்கேயா? இங்கே தான்ப்பா. இங்கேயா? ஆமாம். யாரும் இல்லையே. அங்கே தானே உட்காந்துச்சு. இப்போ உட்காந்துச்சு, நான் பார்த்தேனே. நின்றுட்டு அப்படியே கீழே இறங்கிடுச்சுப்பா. இந்த சேர் பின்னாடியாப்பா? ஆமாம், அங்கே தான் நின்றுச்சு. நீட்டாக அப்படியே மறைஞ்சிடுச்சு. பின்னால் இங்கே தான் நின்றுச்சு. நீட்டாக அப்படியே மறைஞ்சிடுச்சு. இதுக்கு பின்னாடி என்னென்னு மறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேர் உங்களோடதா? எனக்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இல்லை. கேட்ட ஒன்று பற்றியா? எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சேர் வந்து இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே தான் தள்ளி விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சேர் உங்களோடதா? இந்த சேர் உங்களோடதா? தொடவே விட மாட்டேங்குது. தொட்டவனே பற்றியா? இப்படி அட்டாக் பண்ணுது. உங்களோட தான் இந்த சேரு. எட்டி வச்சா உங்களுக்கு கோவம் வருதா? மேலே இருக்க அந்த ஓட்டு மேலே இருந்து சவுண்டு வருது. மண்டையில் போட்டது என்ன, மண்டையில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி எங்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு உண்மையாக சக்தி இருந்துச்சுன்னா எங்கள் முன்னாடி வந்து பேசுங்க. கேட்டு மீட்டர் கொடுங்கப்பா. கேட்டு மீட்டர் கொடுங்க. அது அந்த சேர் கிட்டாதீங்க. கொஸ்டின் கேட்கும். சேர் கிட்ட வச்சுட்டோங்க. கேட்டு மீட்டர் நாங்கள் வச்சுருக்கேன். இது மூலிமா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் எங்கிட்ட. எங்கள் அப்பாவை அட்டாக் பண்ணுறது, இந்த ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தொல்லை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ரத்தம் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போகிறேன். எங்ககிட்டேருந்து எடுக்காதீங்க. எங்களை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கேட்டு மீட்டர் நாங்கள் வச்சுருக்கேன். இது உங்கள் சேர் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதனா ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? பாருங்கப்பாங்க. லிங்க் ஆகுது. இங்கே தான்ப்பா இருக்குது. இங்கே தான் இருக்குது. சேர் கிட்ட தான் இருக்குது. பிளிங்க் ஆகுதுங்க. அப்புறம் கிளியராக பிளிங்க் ஆகுது. கேட்டு கேட்குது உங்களுக்கு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த கேட்டு மீட்டர் மூலிமா எங்களுக்கு அறிகுறி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பக்கத்தில் வரலாமே தயவு செஞ்சு. இந்த மாதிரி எங்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு. அப்புறம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது கேட்டு மீட்டர். தெரியுதா உங்களுக்கு? சேரை சுற்றியே தான் இருக்குது. இந்த சேரில் உங்கள் ஆத்மா இருந்துச்சுன்னா அப்படின்னா எங்கள் முன்னாடி வர முடியுமா? எங்கள் முன்னாடி வர முடியுமா? எனக்கு இன்னொரு வாட்டி இந்த சேர் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நான் வந்து ஒரு சேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஆகிடும். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா இது உங்கள் சேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த கேட்டு மீட்டர் மூலிமா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. சங்க பாருங்க, தெரியுது உங்களுக்கு? கேட்டு மீட்டர் லிங்க் ஆகுது. இது உங்கள் சேர் தானா? இதை ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டேன் நான்.
பேசுங்க பாருங்க, பேசுங்க பாருங்க, கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இன்னொரு எதனா அறிகுறி காமிக்கிறீங்களா? இதை ஒரு பாசிட்டிவ் சிக்னல் சைனாக எடுத்துக்கிட்டேன் நான். பேசுங்க பாருங்க, பேசுங்க பாருங்க, கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இன்னொரு எதனா அறிகுறி காமிக்கிறீங்களா? ஷேர் இந்த இடத்துல வந்திருக்கு. பாருங்கப்பா, கேட்டு மீட்டர் 2 கீழே விழுந்திருக்கு. ஆமாப்பா, நான் சொன்னேன், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் வந்துச்சு சொன்னேன்ல அப்பயே. சேர் இழுத்தது நானும் தான் பார்த்தேன். கேட்டு மீட்டர் கீழே விழுந்திருக்கு. உங்க முன்னாடியே தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா நான் கேப்சர் பண்ணிட்டேன். இது எக்ஸ்ட்ரீம். இது உங்க சேரா? இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி சவுண்ட் வருது. இது உங்களோட சேரா? ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க? எக்ஸ்ட்ரீம் பேரலல் ஆக்டிவிட்டி கிளியராக கேப்சர் பண்ணியிருக்கேன். இதை நான் கேட்டு மீட்டர் மூலியமாக இவ்வளோ சிக்னல் வந்தது. வாழ்க்கையில் நேராக பார்த்ததே இல்லை. என்ன இப்படி நவுந்து வந்திருக்குங்க? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படி இது? எதிர்பார்க்கவே இல்லை நான். அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது இந்த இடம். பின்னாடி சத்தம் வருது. இங்கே கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. இப்படி எங்களை பயன்படுத்த விட்டுட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து பேசலாம். எங்கள் முன்னாடி வர முடியுமா? இந்த சேர் உங்களோடதா? எங்கள் முன்னாடி தயவு செஞ்சு வாங்க. இந்த மாதிரி சேர் இழுத்து எங்களை பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் வாழ்க்கையில். இவ்வளோ பேரனல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஒரு வாட்டி முன்னாடி வந்து இந்த சேர் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அங்கேருந்து போயிடுறோம். இப்படி எங்களை பயன்படுத்த விட்டுட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து பேசலாம். எங்கள் முன்னாடி வர முடியுமா? இந்த சேர் உங்களோடதா? எங்கள் முன்னாடி தயவு செஞ்சு வாங்க. இந்த மாதிரி சேர் இழுத்து எங்களை பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் வாழ்க்கையில். இவ்வளோ பேரனல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஒரு வாட்டி முன்னாடி வந்து இந்த சேர் உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அங்கேருந்து போயிடுறோம். இப்படி நடக்குது. என்ன இது பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தது. சேர நேரம் வைங்க. சேர் என்ன இப்படி வச்சிருக்கு? இது உங்களோட சேர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வாங்கப்பா. கைஸ், இதெல்லாம் கற்பனை கேட்டதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த தூண்லேருந்து ஒரு உருவம் வந்து பார்த்த அடுத்த செகண்ட் இந்த சேர் வந்து மூவ் ஆச்சு. இங்கே பாருங்கள், எந்த வித அறிகுறியும் இல்லை. இது எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன பாச்சு உங்களுக்கு? அன்கான்ஷியஸாக இருக்குப்பா. அன்கான்ஷியஸாக இருக்கா? மயக்கம் வருதா? ஏதோ என்ன கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏதோ என்ன கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க? என்னப்பா சொல்கிறீங்க? ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன எங்கள் அப்பாவை நீங்கள் அப்போ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு வயசாச்சு அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் அவரை ப்ரொசஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த சேர் நீங்கள் எப்படி வந்து மூவ் பண்ண வச்சிங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளோ வந்து சக்தி வருது? இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்கீங்க? எங்கள் முன்னாடி வர முடியுமா? இது உங்களோட சேர் தானே? என்ன வந்து எதனா பண்ணுங்க. என்ன வந்து ப்ரொசஸ் பண்ணுங்க, இல்லை என்ன வேணா எதனா வந்து பண்ணுங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்கப்பா, பின்னாடி வாங்க. என் பின்னாடி ஏதாவது சொல்லுங்க. இந்த சேர்லேருந்து உங்கள் உருவத்தை நீங்கள் தனியாக எடுக்க முடியுமா? இந்த சேருக்குள்ளே தான் உங்கள் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெளியே வர முடியுமா அந்த சேர்லேருந்து? ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. ஒரு மாதிரி ஆகுது. இருங்க, ரெண்டே ஒரு கொஸ்டின் கேட்டுங்க, கிளம்பிடலாம். இந்த சேரில் ஆத்மா இருந்துச்சுன்னா அந்த தூண்கிட்ட இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். இந்த சேரில் ஆத்மா இருந்தால் அந்த சேர்லேருந்து வெளியே வரீங்களா? போகுது. இந்த சேர்ல ஆத்மா இருந்தா அந்த சேர்ல இருந்து வெளியே வரீங்களா? சேர்ல இருந்து வெளியே வாங்க.
சேருக்குள்ளே தானே போனீங்க, வெளியே வாங்க ஃபஸ்ட்டு. என்ன ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க மைண்டு? அந்த சேர்ல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. அப்ப அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்கப்பா. நான் சொன்னேன், அங்க பாருங்க, சேர்ல இருந்து வெளியே வந்து மூஞ்சி பாருங்கப்பா. கை அங்க பாருங்க, அது ஒரு மூஞ்ச பாருங்க. தூரமாக இருக்கு. உள்ள போகுது, கை உள்ள போகுது, உள்ள போகுது, உள்ள போகுது. கை சேராது. மேல போகுதுப்பா, சேர் மேல போகுது. கை அங்க பாருங்க, மேல தூக்குது. கை அங்க பாருங்க, மேல போயிடுச்சு சேரு. என்ன உடுப்பா, ஏன் இப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ண? பாத்திரம் இருப்பா, ரெண்டில் ஒன்று அது. தயவு செஞ்சு பின்னாடி இருப்பா, பாத்திரம் இருப்பா. என்ன என்னப்பா பண்றீங்க? எந்திரிங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா. ஏ இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? பண்ணுப்பா. என்னாச்சு உங்களுக்கு? கைஸ் ரொம்ப கோவமா இருக்காரு அவரு. பாருங்க, அவர் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு. என்னப்பா உங்களை பொசஸ் என்ன பண்ணிச்சாப்பா? பண்ணுப்பா. இங்க பாருங்கப்பா, எட்டி வரைக்கும் நீங்க எதுனா பண்ண போகுது. அதோட சேருன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இதுக்கு மேலே அது என்ன பண்றது? அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. யாரு யாரு? நைட் டியூஷன் பிடிங்க, நைட் டியூஷன் பிடிங்க, தயவு செஞ்சு பிடிங்க. எங்க அப்பாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்றியா நீ? எங்க அப்பாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்றியா? என்னோட அப்பாவோட மைண்டை எது கண்ட்ரோல் பண்ற நீ? என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணா நீங்க என்கிட்ட வந்து பேசலாம். நீங்க எங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண தேவையில்லை. மேல இருந்து சவுண்ட் போடாதீங்க. என்ன பாச்சு உங்களுக்கு? என்ன பாச்சு? உங்க மேல பாருங்கப்பா, உங்க மேல பாருங்க, உங்க மேல பாருங்கப்பா. என்ன இது?